ஹே யூ ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு டெத் விஸ்பரர். இது ஒரு தாய் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய படம். இது ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். 1972 வருஷத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கொடூரமான முறையில செத்து போறா. அந்த பொண்ணு மர்மமா செத்து போயிருக்கா. அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதே மாதிரியான விஷயங்கள் நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கும் நடக்குது. ஹீரோவோட குடும்பத்துல 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் இருக்காங்க. அவங்கள யாருக்கு என்ன ஆச்சு, அவங்கள எப்படி ஹீரோ காப்பாத்தினா, அப்படி காப்பாத்தினான்னு பாக்குற படம் தான் அந்த படம். இந்த தாய் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அந்த வரிசையில வந்த படம் தான் இந்த டெத் விஸ்பரர். ரொம்ப பேசாம படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தை ஓபன் பண்ணதுமே 1972ல காஞ்சனபுரி அப்படின்ற ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு கணவனும் மனைவியும் தான் காட்டுறாங்க. அவங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க அவங்களோட உடம்பு சரியில்லாத பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு நார். அந்த உடம்பு சரியில்லைன்னு பார்த்த பொண்ணு இப்ப பயங்கரமா அலற மாதிரி சத்தம் கேட்க அம்மாவும் அப்பாவும் ஓடி போய் பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள வேகமா வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணும் வயிறெல்லாம் வீங்கிட்டு ஒரு மாதிரி கதறிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளோட உடம்புல இருந்து எல்லா இடத்துல இருந்து ரத்தமா வந்து அவளோட தொண்டை கிழிஞ்சு செத்து போயிடுறா. இதை அப்படி கட் பண்ணினா இப்ப பூனியன் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்லயே ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்களுக்கு 3 பொன் குழந்தை இருக்கு, 3 பசங்களும் இருக்காங்க. இவங்களோட பேர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த பொண்ணுங்களோட பேரும் யாட், யாம், அப்புறம் சின்ன பொண்ணு ஈ. இது போக 3 பசங்களும் இருக்காங்க. அவங்களோட பேரு யாக், யோஸ், யூட். அன்னைக்கு காலையில இந்த 3 பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட அம்மா இந்த மாதிரி சாயந்தரம் சீக்கிரமா ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துருங்க, வேற எங்கேயும் வெளியில போயிடாதீங்க, ஏன்னா அவங்க அப்பா இந்த மாதிரி உங்களை ஃபேருக்கு கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கதா சொல்றாங்க. நம்ம ஊர்ல இந்த பொருட்காட்சி எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ இந்த 3 பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போற வழியில இந்த சின்ன பொண்ணு ஈ ஒரு மரத்தை உத்து பாத்துக்கிட்டே இருக்கா. இதை பாக்குற அக்காக்கள் 2 பேரும் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்க இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கு யாம் போய் உட்காந்துருக்கா. அவ அங்க ஒரு டெஸ்க்ல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறா. அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா கொடூரமா ஏதோ ஒரு டிராயிங் எல்லாம் இருக்கு. இது யாரோட இடம்னு பார்த்தா முத சீன்ல ஒரு பொண்ணு செத்து போற மாதிரி காமிச்சாங்கல்ல நார்ட், அந்த பொண்ணோட இடம் தான். இது அவளோட அக்கா கிட்ட யாம் காமிக்கிறா. அவங்க அக்காவோ இதெல்லாம் கிறுக்கல், இதெல்லாம் பார்க்காதன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்க அந்த நேரத்துல காலையில பார்த்தாங்கல்ல அதே மரத்துக்கிட்ட இப்போ யாரோ ஒரு லேடி இவங்களை பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இதை பார்த்து அந்த 3 பொண்ணுங்களும் பயப்படுறாங்க. பயந்து தலை தெறிக்க அங்க இருந்து ஓடுறாங்க. அப்படி ஓடி போற அந்த பொண்ணுங்க அவங்களோட 2வது அண்ணனான யோட மீட் பண்றாங்க. திடீர்னு அவன் வழியில வந்ததும் அவனையும் பார்த்து பயப்படுறாங்க. அவன் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி இவங்க 3 பேத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போனதும் வீட்டுல காலையிலேயே சொன்ன மாதிரி அந்த பொருள் காட்சிக்கு கூட்டிட்டு போறாங்க. அம்மா அப்பா அப்புறம் 2 அண்ணங்க 3 பொண்ணுங்க எல்லாம் போறாங்க. இப்போ வரைக்கும் அந்த யாக்குன்ற முத அண்ணனை காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க போய் ஃபேமிலியா ரொம்பவே ஜாலியா தான் இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணுங்களும் விளையாடிட்டு இருக்க ராட்டினம் ஒண்ணு இருக்கு, அதுல ஏறி சுத்திட்டு இருக்காங்க. ராட்டினத்துல அந்த பொண்ணுங்க எல்லாம் சுத்திட்டு இருக்க ஈ ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுறா. சாயந்தரமா அந்த மரத்துக்கிட்ட ஒரு உருவத்தை பார்த்திருப்பாங்கல்ல, அதே உருவம் தான் இங்கேயும் இருக்கு. பயந்து போன சின்ன பொண்ணு ஈயோ இதை அவங்க அக்கா கிட்ட சொல்ல அந்த ராட்டினத்துல இருந்து அவங்க கீழே இறங்குறாங்க. கீழே இறங்குனதுமே அந்த யாம்ன்ற நடுவுல இருக்கக்கூடிய பொண்ணுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. அப்போ வந்து அந்த பெரிய பொண்ணு யார் இருக்கால அவளும் அந்த உருவத்தை பார்த்ததா சொல்றா. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கிறதா பார்த்தோம்ல யாக், அவன் அப்பதான் வீட்டுக்கு வரான். அவனை பார்த்து ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பசங்களோட அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு தான். ஆனா அந்த அண்ணனும் அவங்க அப்பாவுக்கு பயப்படுற மாதிரியான ஆள் கிடையாது. ரொம்பவே தைரியமான ஆளு. ஆக்சுவலா அவன் மிலிட்டரியில இருந்து தான் வந்திருப்பான். அவரு பசங்க எல்லாத்தையும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்க, நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி புரட்சிகரமா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான் அந்த முத பையன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த யாமுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரோ அவளை தூங்க கூட்டிட்டு போறா. அங்க இருக்கிற ஜன்னல்ல இருந்து ஏதோ சத்தம் வர்ற மாதிரி கேட்க இவ ஜன்னல் வழியே எட்டி பாக்குறா. இவ்வளோ பயத்துல அந்த ஜன்னலை பூட்டிடுறா. ஆனா அந்த ஜன்னல் திரும்பவும் தானா திறக்குது. இதை பார்த்தது யாமுக்கு ரொம்பவே பயம். ஆனா வெளியில அந்த பொண்ணு எட்டி பார்த்தா வெளியில யாருமே இல்ல. ஆனா அப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க அந்த பொண்ணு பின்னாடி ஒரு பயங்கரமான உருவத்தோட ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப தூக்கத்துல இருந்து அந்த முத பொண்ணு யாட் எந்திக்கிறா. அந்த நடு பொண்ணு யாம் வெளியில நடந்து போற மாதிரி தெரிய இந்த யாட் அவளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கா. மெயினா ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்க அந்த யாம் கிச்சன்ல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. யாட் அவளை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா. திடீர்னு அங்க இருக்கிற ரேடியோ தானா ஆன் ஆகுது. இதை பார்த்து யாட் முதல்ல பயப்படுறா. அந்த ரேடியோவை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா யாம் இவன் மூஞ்சி முன்னாடி நிப்பாலாமா. இந்த நேரத்துல ஏன் இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி இந்த அக்கா கேட்க எனக்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுறா. சரி ரூமுக்கு வான்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. 2 பேரும் ரூமுக்கு போறாங்க. ஆக்சுவலா அந்த யாட் வெளியில வச்சு பார்க்கும்போது யாம் எதையோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால, என்ன சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இந்த யாட் கேட்க திடீர்னு அந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த யாடு அப்படியே மயங்கி கீழே விழுற மாதிரி விழுந்துடுறா. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. இந்த பசங்களோட அப்பா ஹங்குன்னு இருக்காரு. அவரு அவங்க தோட்டத்துல அங்க வேலை பார்க்குற ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரோட பேரு முன். அவரு இங்க இருந்து அவர் வேலையை விட்டு போறதா சொல்றாரு. அவருக்கும் இந்த ஹங்குக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்க முன்னாடியே அந்த பெரிய பையன் யாக்குன்னு ஒருத்தனை பார்த்தோம்ல, அவனும் வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்ல அந்த முன்னின்றவர்கிட்ட அவன் போய் பேசுறான். என்னாச்சு, எதனால இப்போ நீங்க உடனே வேலையை விட்டு போகணும்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் என்ன கேட்காதீங்க, என்ன சீக்கிரமா இன்னைக்கு கொண்டு போய் வேலையில விடுங்க, நான் இன்னைக்கு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு ஈவினிங்
ஈவினிங் நான் ஊருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அடிஷனலா ஒரு விஷயம் மட்டும் சொல்றான். இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியை நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது எதுக்கு சொல்றான் அப்படின்றது இப்ப வரைக்கும் யாக்குக்கு புரியல. இப்போ வீட்டுக்குள்ள உடம்பு சரியில்லாம யாம் படுத்திருக்க மாதிரி தெரியுது. யாட அவகிட்ட போய் பேச ட்ரை பண்றா. ஆனா யாம் ரொம்பவே ஒரு மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்றா. அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவளை பிடிச்சு திட்டுறா. ஒழுங்கா வந்து என்னோட காலை மசாஜ் பண்ணுன்னு சொல்ல இதை கேட்ட பெரிய அக்காக்கு கோவம் வருது. அவ அப்படிலாம் வர மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேத்துக்கும் ஆர்கியூமெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த சத்தம் கேட்டு அவங்களோட அம்மா அங்கிருந்து வராங்க. இவ்வளவு நேரம் ரொம்பவே அக்ரெசிவா பேசிட்டு இருந்த யாம் திடீர்னு பார்த்தா குழந்தை மாதிரி பேசுறா. அம்மா நான் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கேன், ஆனா அக்காவோ என்ன வெளியில கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மாவோ வழக்கம் போல உடம்பு சரியில்லாத பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ யாடையும் ஈயும் அங்கிருந்து வெளியில போக சொல்றாங்க. வெளியில போய் ஈயும் யாடும் உட்கார்ந்து இருக்க அந்த ஈ அப்பதான் சொல்றா, இந்த மாதிரி நேத்து நைட் நான் தூங்கி முழிக்கும் போது யாம் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா நைட் அப்படின்ற மாதிரி சொல்றா. எப்படி சிரிச்சா அப்படின்றத அவ வரைஞ்சும் காட்டுறா. அது கொஞ்சம் விகாரமா இருக்க. யாடு உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டிராயிங்க அழிச்சிடுறா. அன்னைக்கு சாயந்தரம் ஆக இந்த பூன்யனும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஹாங்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு ஒரு வேலையா போறதா சொல்றாங்க. ஒரு நாள் நைட்டு மட்டும் ஆகும், நாங்க நாளைக்கு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க. போறப்ப இந்த மாதிரி உன்னோட உடம்பு சரியில்லாத தங்கச்சியும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி யோடு கிட்ட சொல்லிட்டு போறாங்க. பெரிய அண்ணன் யாக்கு இருக்கான்ல, அவன் அவங்களோட சகோதரர்கள் கிட்ட இந்த மாதிரி நாங்க இல்லாத நேரத்துல ஏதாவது அன்யூஷுவலான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கான காரணம் முந்தின நாள் அவங்க பண்ணையில வேலை பார்க்குற ஒருத்தன் முன்னு இருக்கான்ல, அவன் அவங்க குடும்பத்தை பாத்துக்கோங்க, சில ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா என்ன ஆபத்துன்றத அவன் சொல்லியிருக்க மாட்டான். சோ இதை வச்சு அவன் தம்பிகள் கிட்ட அவன் கேட்க, யோசோ இந்த மாதிரி டாக்டர் யாம செக் பண்ணிட்டாங்க, அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா நாளாக அவளோட உடம்பு ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அந்த இடத்துக்கு பெரிய பொண்ணு யோடும் வந்துடுறா. அவளும் இந்த மாதிரி நடு ராத்திரியில ஏதோ ஒரு வித்தியாசமான வாய்ஸ் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. இது ஒரு லேடி வாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இப்போ இவ இதை சொல்றா. அதே நேரத்துல யாக்கும் சொல்றான். முந்தின நாள் அந்த முன் இருக்கான்ல அவனுக்கும் இதே சத்தம் கேட்டிருக்கும். அதை தான் அவன் அந்த யா கிட்ட சொல்லவும் செஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அது திரும்பியும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா என்ன விஷயம்ன்றத அவன் சொல்லவே இல்லை. சோ இதை இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி ஆகுது. இப்போ யாடு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த யாம் எங்கேயோ நைட் எந்திரிச்சு வெளியில போற மாதிரி இருக்கு. அந்த யாடும் இப்ப பின்னாடியே போய் பாக்குறா. திடீர்னு முன்னாடி கேட்ட அந்த லேடியோட வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே யாடு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஃபீல் ஆகுது. மயக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட கையை அவளே கடிச்சுக்கிறா. இப்போ சுயநினைவுக்கு வந்த யாடோ அவளோட அண்ணங்களே எழுப்புறதுக்கு போறா. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க யாருமே இல்ல. அதே நேரத்துல அந்த சின்ன பொண்ணு ஈயோட ரூம்ல இருந்து பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேக்குது. அங்க போய் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கா. அந்த சின்ன பொண்ணை யாடோ கொஞ்சமா சமாளிக்கிறா. சமாளிச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிய சொல்றா. அந்த சின்ன பொண்ணு போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப வெளியில யாட் வந்து பாக்குறா. அங்க போய் பார்த்தா அவங்க அண்ணங்க எல்லாம் ரொம்பவே பரபரப்பா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள புகுந்துட்டதா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வெளியில இந்த 3 பசங்களும் போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அங்க ஒரு மரத்துக்கிட்ட ஒரு லேடியோட உருவம் தெரியுது. அதை பார்த்ததும் அந்த பெரிய பையன் அந்த லேடியை சுடுறான். ஆனா அங்க இருந்த அந்த உருவம் திடீர்னு காணாம போகுது. இப்போ அந்த மரத்துக்கிட்ட அந்த யாமன்ற பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி இருக்கு. அவளை உடனே வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அந்த யாம படுக்க வச்சிடறாங்க. அண்ணன் தம்பி 3 பேரும் அந்த பெரிய பொண்ணு யோடும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பெரிய பொண்ணு கேட்டா, அந்த மாதிரி முன்னாடி நாங்க வெளியில இருந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்ப வெளியில யாம பார்த்தேன், அவளை பின்தொடர்ந்து போலான்னு பார்த்தாங்க, நான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பெரிய அண்ணா சொல்றான். அதையும் மீறி நாங்க வெளியில போய் பார்த்தா அங்க ஒரு லேடியோட உருவத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ தான் யோட் கிட்ட இந்த யா கேட்கிறான், இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயம் எங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப யோடோ இந்த மாதிரி நீ சொல்ற அந்த உருவத்தை ஸ்கூல் போயிட்டு வரும்போது நாங்க ஒரு மரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பேசிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த யாடும் யாக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் முன்னாடி எங்கேயாவது நடந்ததா கேள்விப்பட்டியா அப்படின்ற மாதிரி அண்ணன் தங்கச்சி கிட்ட கேட்க, முதல் சீன்ல நம்ம நாட்டுன்னு ஒரு பொண்ணு கொடூரமா சாகிறத பார்த்திருந்திருப்போம். அந்த பொண்ணை பத்தி யாக்கு கிட்ட சொல்றா. இதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி யாக் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு யாடோ இந்த மாதிரி நம்ம பேசாம அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்டா, இல்ல இப்போ நம்ம சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ணியிருந்தால யாம் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு இப்ப யாட் போறா. யாமோ ஒழுங்கா சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டா. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நம்ம வெளியில போய் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி அக்காக்காரி கேட்க, ஊருக்கு போன அப்பா அம்மாவோ இப்ப திரும்பவும் வந்துட்டாங்க. சோ யாம இப்போ அவங்க அம்மா வெளியில விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாம் சொல்ல, நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றா. இதை கேட்கிற யாமோ ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ இவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. யாமோ ரொம்பவே நல்லா பிஹேவ் பண்றா. இப்போ பெர்மிஷன் கேட்கறதுக்கு யாட அவங்க அம்மாவை போய் பாக்குறா. எப்படியும் இப்ப அக்கா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவா, நம்ம வெளியில கிளம்பணும்னு சொல்லிட்டு யாம் கிளம்பிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஜன்னல் வெளியா ஒரு கோரமான உருவத்துல ஒரு பாட்டி மாதிரி உள்ள வர மாதிரி இருக்கு. உள்ள வர அந்த உருவமும் இந்த யாம பிடிச்சு அட்டாக் பண்றா. அவளை கீழே தள்ளி விட்டு அவ மேல ஏறி உட்காந்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த யாமோட வாயில இருக்க பல்ல உடைக்கவும் செய்யறா. இதெல்லாம் எதுவுமே தெரியாத யாடோ அவங்க அம்மா கிட்ட வெளியில யாம கூட்டிட்டு போறதுக்கு பெர்மிஷன் கேட்கறதுக்காக பேசிக்கிட்டு இருக்க. உள்ள யாம் கத்துற சத்தம் வெளியில அவங்களுக்கு கேட்கவே இல்ல. இப்போ அதே நேரத்துல அங்க ஓடிக்கிட்டு இருக்க ரேடியோ ஆஃப் ஆகுது. யாமோட அலறல் சத்தம் கேட்டு அம்மாவும் அக்காவும்
அவளோட ரூமுக்கு வந்து பார்த்தா இந்த கோரமான உருவத்துல இருக்கக்கூடிய அந்த பாட்டி அந்த யாம் மேல உட்கார்ந்து இருக்கா. அவங்க அம்மாவும் அந்த லேடியை பிடிச்சி விரட்டி வெளியில அனுப்புறா. இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த பெரிய பையன் முன்னாடி அந்த இதுக்கு கியூர் தேடிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த யார்ட் கிட்ட சொல்லியிருப்பான். சர்ஜன் பாப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வரான். நம்ம ஊர்ல மந்திரவாதி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஆள் தான் அவரு. அம்மா தங்கச்சிகள் எல்லாம் பதட்டமா இருக்க என்னாச்சுன்னு யாக் போய் கேட்டா அந்த சர்ஜன் பாப்பான் கிட்ட அந்த பூனியன் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி சூவாய் இங்க வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த வயசான லேடி பேர் தான் சூவாய் போல. முன்னாடி அந்த சூவாய் வந்து இந்த யாம் அட்டாக் பண்ணிருப்பாள்ல, அவளோட பல்ல உடைச்சு அதை முழுங்கவும் செஞ்சிருப்பா. இதை எல்லாத்தையுமே அந்த சர்ஜன் பாப்பன் கிட்ட அவங்களோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அவரும் இப்ப வீட்டுக்குள்ள வந்து யாம பாக்குறாரு. உள்ள வந்து பார்த்தா யாம் முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே கோவமா இருக்கிற மாதிரி இருக்கா. ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்றா. நீ யாரு சோவாய் தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்க வினோதமா சிரிக்கிற அந்த யாமோ நான் சோவாய் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னா ஒன்னும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சர்ஜன் பாப்பனை மிரட்டுறா. அவரும் இப்ப வெளியில வர்றாரு. என்ன நடக்குன்னு புரியாம இருக்கிற யாக்கோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா இப்போ கொஞ்ச நாளாவே இந்த சோவாய் பிளாக் மேஜிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டதா நான் கேள்விப்பட்டேன். இந்த பழங்கால பேய்களை திரும்ப அவ கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த சூவா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி யாக் சொல்றான். இந்த சர்ஜன் பாப்பனும் யாக்கும் அந்த சூவாயோட வீட்டுக்கு போறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காடு மாதிரியான இடம் தான் இருக்கு. அங்க ஒரு குடிசையில அவ இருக்கா. உள்ள ரொம்பவே வினோதமா என்னெல்லாமோ பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. முன்னாடி யாமோட வாயிலிருந்து பல்ல புடுங்கிட்டு வந்திருப்பாள்ல, அந்த பல்ல கொண்டு வந்து அவ ஒரு பாத்திரத்துல என்னெல்லாமோ போட்டுட்டு இருந்திருப்பா. அந்த பாத்திரத்துல அந்த பல்லையும் சேர்த்து போடுறா. கரெக்டா உள்ள யாக்கும் சர்ஜன் பாப்பனும் வராங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவளை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. அந்த பாத்திரத்தையோ கோவத்துல மிதிச்சு தள்ளிடுறான். ஆனா அந்த சூவாயோ பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அதோட நிறுத்தாம அங்க ஒரு மூங்கில் கம்பு ரொம்ப ஷார்ப்பா இருக்க, அதுல அவளோட மூஞ்சிய வச்சு அவளே குத்தி செத்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அந்த யாக்கும் சர்ஜன் பாப்பானும் என்ன பண்ணான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அந்த சூவாய் அங்கேயே செத்து போயிடுறா. என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி யாக் கேட்க அப்பதான் அந்த சர்ஜன் பாப்பன் சொல்றாரு, இந்த பழங்கால ஆவிகள் ராத்திரி தான் வேட்டைக்கு போகும், பகல்ல அது சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு உடல் தேவை. அப்படிப்பட்ட உடலா தான் அந்த சூவாய் இத்தனை நாள் இருந்திருக்கா. ஆனா அந்த சூவாயோட உடம்பு அந்த ஆவிக்கு பத்தல, அதனாலதான் வேற ஒரு உடம்ப தேடிட்டு இருந்திருக்கு. அப்படி அது தேடி கண்டெடுக்கப்பட்ட ஹோஸ்டோட உடல் உன்னோட தங்கச்சி யாமோட தான். அதுக்காக தான் அவளோட பல்ல இந்த சூவாய் புடுங்கிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப யாக்கோ வீட்டுக்கு வரான். யாடையும் அந்த சின்ன பொண்ணு ஈயும் அவனோட ரூம்ல தங்க வச்சுக்கிறான். அவங்க ரூம் வாசல்ல இவன் பாதுகாப்புக்கு நின்னுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆகுது. இன்னொரு 4 மணி நேரம் கழிஞ்சிட்டா விடிஞ்சிரும். சோ அதுக்குள்ள யாம் வெளியில வரல அப்படின்னா யாம் அந்த பேயோட ஹோஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி தெரிய வந்துரும். ஏன்னா அந்த பேய் நைட்டு தான் வெளியில வரும். இப்போ கொஞ்ச நேரம் அப்படி கழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. முன்னாடியே கொஞ்சம் வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்டிருக்கோம்ல, அதே சத்தம் இப்பவும் கேக்குது. ஏன்னா அந்த சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கல்ல, அதனாலேயே அந்த யாக் அவன் சகோதரர்கள் கிட்ட இந்த மாதிரி நெருப்புல கையை வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சத்தத்துல அவங்க மயங்கிடுறாங்க. அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு இந்த யாக் கவனிக்கிறான். அப்பதான் அது யாமோட வாயில இருந்தா வருது. அவ தான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற ஒரு நெருப்பு கிட்ட கையை கொண்டு போக அதே நேரத்துல அந்த நெருப்பு தானா அணைஞ்சிருது. சோ இப்ப வேற வழியே இல்லாத அந்த யாக்கும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதே நேரத்துல அந்த அக்கா யாட் இருக்கால, அவளோட ரூம்ல படுத்திருந்திருப்பா. இந்த சத்தம் கேட்டு அவளும் முழிச்சிருப்பா. ஆனா மயக்கம் வராம இருக்கிறதுக்கு முன்ன மாதிரி அவளோட கையை அவளே கடிச்சுப்பா. சோ அந்த வலினால அவ சுயநிலவிலே இருப்பா. வந்து அவளோட அண்ணனை எழுப்புறா. ஒன்ஸ் அவங்க எல்லாருமே எந்திரிச்சதும் வெளியில போய் தேடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க. இவங்க இப்படி அடிச்சு பிடிச்சு வெளியில வரத பார்த்தா அவங்களோட அப்பா அம்மாவும் வெளியில வந்துடுறாங்க. வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா அவங்களும் யாமுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை அவங்க அப்பா நம்பவே மாட்டேங்கிறாரு. இந்த யாக்கோ கையில கண்ணெல்லாம் எடுத்து வந்திருக்கான்ல, கண்ணை ஒழுங்கா திருப்பித்தா அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. யாக்கோ செம்ம கடுப்புல இருக்கான். ஏன்னா இவங்க அப்பா எப்பவுமே வேலை வேலைன்னு தான் இருப்பாரு, வீட்டை கவனிக்கவே மாட்டாரு. இதை யாக் எல்லாரும் முன்னாடி கத்தி சொல்ல அவங்க அப்பா கோபத்துல யாக்க அடிச்சிடுறாரு. அதே நேரத்துல தூரத்துல ஏதோ அமானுஷ்யமா சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு மேல கல் மழையா பொழியுது. யாக்கோ அவங்க அப்பா கிட்ட இருந்து இப்ப கண்ணை புடுங்கிட்டு நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போயிருங்கன்னு சொல்லிட்டு சகோதரர்கள் 3 பேரும் மட்டும் யாம தேடி வெளியில போறாங்க. அப்படி வெளியில போறப்ப ஆளுக்கு ஒரு திசையா போறாங்க. யாக்கோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரியுது. அவன் கிட்ட அந்த உருவம் கொஞ்சமா விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கேயும் இங்கேயும் அவனை அலக்கழிக்குது. ஒரு கட்டத்துல அந்த உருவம் இவன் கண்ணுல பட்டதும் கண்ணை வச்சு சுடுறான். பார்த்தா அந்த உருவம் அவனோட அம்மாவோடது. இவன் கண்ணால சுட்ட புல்லட் அவங்க மேலேயே பாஞ்சிருது. ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல அந்த உருவமும் இப்ப சிரிக்குது. சோ இது அவங்க அம்மா இல்ல, அவங்க அம்மா உருவத்துல வந்த அந்த பேய் தான். இப்போ அந்த பேய் இந்த யாக்க துரத்தை இவன் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்களோட காட்டை விட்டு வெளியில வந்து விழுந்துடுறான். வேகமா ஓடி வர சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இவன் கண்ணை ரெடியா எய்ம் பண்ணி வச்சிருக்கான். அந்த பேய் வந்தா சுற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா இவன் சுட போறான். அதே நேரத்துல இவனோட சகோதரன் யோஸ் வந்து தடுத்துடுறான். பார்த்தா இப்ப அவனோட அம்மா உண்மையாவே அங்க வந்திருக்காங்க. அவனோ பேய் நினைச்சு சுட போயிருந்திருப்பான்.
இருப்பான். இப்ப வீட்டுக்குள்ள அந்த பெரிய பொண்ணு யாடும் அந்த சின்ன பொண்ணு ஈயும் இருக்க யாமோட குரல்ல கதவை திறக்க சொல்லி கேக்குது. யாடுக்கோ சந்தேகமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே யாம் அவளோட அக்காவோட பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டா, அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவா. சோ இது கண்டிப்பா இந்த ஆவியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாட் கதவே திறக்க மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த வேற ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கதவு கேப்ல பார்த்தா அவளோட குடும்பமே அந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. சோ இது கண்டிப்பா ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் தான் சொல்லிட்டு கதவை திறக்கிறதுக்கு இவங்க தயாராகவே இல்ல. இப்போ அந்த யாமோட வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கோரமா மாறுது. அந்த கதவோட கேப் வழியா ஒரு கோரமான கை வந்து லாக் ஓபன் பண்ண பாக்குது. பயத்துல யாடும் ஈயும் இருக்க திடீர்னு அந்த கதவை திறந்தா அவங்களோட அம்மா தான் வராங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. முன்னாடி அந்த சர்ஜன் பாப்பன் ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் மிஸ்டர் பூத் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வராரு. பெரிய மந்திரவாதி மாதிரியான ஆளு. அவரு வந்து இவங்களோட தோட்டத்தெல்லாம் சுத்தி பாக்குறாரு. அங்க ஒரு மூங்கில் மரம் இருக்கு. அந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மரத்துக்கிட்ட தான் முன்னாடி யாம் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்த அந்த பூத்தோ யாக்க அந்த யாமா இருத்தி பிடிச்சுக்க சொல்றாரு. பிடிச்சுக்கிட்ட கொஞ்ச நேரத்துல இந்த பூத்தோ யாமோட தலையில எதையோ வைக்க அவ கோரமா கத்துறா. இத பாக்குற அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்னோட பொண்ணை இவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கிறா. அதே நேரத்துல அந்த யாமோட உருவத்துல இருக்க பேயோ ரொம்பவே பாவமா பேசுது. அம்மா என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த யாக்கோ அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா அதெல்லாம் காது கொடுத்து கேட்காத அவங்க அம்மா அவனை பலார்னு ஒரு அடி வைக்கிறாங்க. யாம் கிட்ட போய் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்துறாங்க. இவங்க அம்மா இப்படி பண்ணதை பார்த்தா இந்த யாக் ஸ்டன் ஆகி போயிருக்கான். அதே நேரத்துல இப்ப அவங்களோட அப்பாவும் வராரு. வர்றவரு சும்மா இல்லாம ஒரு கையில ஒரு குச்சி எடுத்துட்டு வராரு. வந்து யாமை எந்திக்க சொல்றாரு. அதுவும் ரொம்பவே கொடூரமான சத்தத்துல. ஆனா யாமோ எந்திக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளோட அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. கோவப்படுற அவங்க அப்பா அந்த பொண்ணை அடிக்க போக நடுவுல போய் அவங்க அம்மா விழுந்துடுறாங்க. அந்த யாமோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆவி நல்லாவே மைண்ட் கேம்ஸ் ஆடுதுன்றத புரிஞ்சுக்கிட்ட பூத் எல்லாத்தையுமே வெளியில வர சொல்றாரு. யாமையும் அவங்க அம்மாவையும் மட்டும் தனியா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வராங்க. முன்னாடியே அந்த மூங்கில் மரமா இருந்துச்சுல, அந்த இடத்துக்கு இந்த பூத் கூட்டிட்டு போயிட்டு அந்த மரத்தை எல்லாம் வெட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணன் தம்பி 3 பேரும் அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க அவங்களோட அப்பா வேகமா வராரு. என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை உண்மைதான், ஆனா நீங்க சொல்ற அந்த பேய் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. அப்பதான் அந்த பூத் சொல்றாரு, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியாது, பட் இருந்தாலும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், நீங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான அப்பா தான். ஆனா உங்களோட பசங்களை நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அடிக்க மாட்டீங்க. ஆனா உள்ள நீங்க அந்த பொண்ணை அவ்வளவு கோவமா அடிக்க போனீங்க. கண்டிப்பா அது உங்களோட பிஹேவியரா இருக்காது, அதுதான் மைண்ட் கேம்ஸ் விளையாடுது அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இந்த மரத்தை வெட்டினாதான் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேற வழியே தெரியாத அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த பசங்க 3 பேரும் அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட வெட்ட உள்ள இருந்து ரொம்பவே கேவலமா ஸ்மெல் வருது. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட ஹியூமன் பாடி பார்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே அந்த ஆவியோட தான் அப்படின்ற மாதிரி அந்த புத் சொல்றாரு. இப்போ அதே நேரத்துல ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த யாம் தான் வீட்டுக்குள்ள இருந்தவ இப்ப வெளியில வந்துட்டா. இவங்க இருக்கிற அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட வேகமா ஓடி வர அவளை தடுத்து நிறுத்த அந்த யோசும் யோடும் போறாங்க. ஆனா அவங்கள எல்லாத்தையும் இவ தள்ளி விட்டுட்டு வேகமா வரா. ஒரு கட்டத்துல அந்த யாமை எல்லாரும் சேர்ந்து அமைக்கிறாங்க. அவ கீழே விழுந்திருக்க. அதே நேரத்துல அந்த மூங்கில் மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாடி பார்ட் எல்லாம் அந்த பூத்து எரிக்க சொல்றாரு. அதுபடியே யாக்கும் எரிக்கிறான். இப்போ அந்த உடல் பாகங்கள்லாம் எரிய எரிய அதே நேரத்துல யாமும் பயங்கரமா அலறிக்கிட்டு இருக்கா. அந்த யாமோட தலையில ஏதோ ஒரு விஷயத்தை அவர் வைக்க அவ ஒரு மாதிரி கிறங்கி போய் திரும்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அந்த புத்தோ யாக்க டாக்டர் கிட்ட உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஏன் யாக் அப்படின்னா இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்ட ஒரு ஆளால தான் முடியும், அது யாக் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா போற வழியில ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும், அது எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாக்கு கிட்ட சொல்லிட்டு ஒரு கண்ணையும் கொடுக்கிறாரு. அதுல இருக்கிற புல்லட் எல்லாமே மந்திரிக்கப்பட்ட புல்லட் போல. அதை சொல்லி யாக் கிட்ட அந்த கண்ணை கொடுக்கிறாரு. இப்ப யாக்கோவ தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு அவங்களோட ட்ரக்ல கிளம்பி போறாங்க. அவங்க அப்படி ட்ரக்ல போய்கிட்டு இருக்கும் போது அந்த புத் சொல்றாரு, நார்மலா இருக்கிற ஆவிகள் எல்லாமே ரொம்பவே பயந்த குழந்தைகளை தான் பிடிக்கும், ஆனா இந்த வகையான ஆவிகள் அப்படி கிடையாது, ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கிற உடம்புல இருக்கவங்கள தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த உடம்பு முன்னாடி சாவ பார்த்துட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ தான் யாக் சொல்றான், இந்த மாதிரி சின்ன வயசுல மலேரியா வந்திருக்கும் யாமுக்கு, அவ பொழைக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி தான் நாங்க எல்லாருமே நினைச்சோம், ஆனா அவ பொழைச்சிட்டா, அதுல இருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு பெருசா எந்த ஒரு நோயுமே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அந்த ஆவி அந்த சுவாயை விட்டுட்டு யாம பொசஸ் பண்ணிருக்கு. முன்னாடியே நம்ம நார்ட்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணை பத்தி இந்த யா கேட்க அந்த பொண்ணோட உடம்பையும் அது ஒரு பிரேயா தான் பார்த்துச்சோ தவிர அது ஒரு ஹோஸ்டோட பாடியா அது பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த யாக் அப்படியே வண்டி ஓட்டி போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்க அதே வேளையில போற வழி எல்லாம் ரொம்பவே அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸ் இவன் கண்ணுக்கு தெரியுது. அதே நேரத்துல அந்த ட்ரக்ல பின்னாடி மீதி இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க யாருக்கும் முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. யாருன்னு பார்த்தா முதல் சீன்ல ஒரு பொண்ணு செத்து போனால நாட், அவளோட ஆவி தான் முன்னாடி வந்து இருக்குது. அங்க இருக்கிற அந்த சர்ஜன் பாப்பன் இருக்கார்ல, அவரோ நீங்க அந்த ஆவியை பார்க்காதீங்க, நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதாலேயும் உங்களை பார்க்க முடியாது
முடியாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுபடியே இவங்க யாருமே அந்த ஆவியை பார்க்காம இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. அந்த ஆவியோ இவங்க கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த யாக் அவன் தனியா வண்டி ஓட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவனோட ஃபேமிலி மொத்தம் ரோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இப்போ வண்டி நிறுத்துவான் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் அந்த ஆவி அப்படி ஒரு விஷயத்த பண்ணுது. ஆனா அவனும் வண்டி நிறுத்தாம இதெல்லாம் அந்த ஆவியோட வேலைதான்னு தெரிஞ்சு வண்டியை நிறுத்தாம போய்கிட்டே இருக்கான். ஒன்ஸ் அவங்க குடும்பத்தோட உருவம் மாதிரி ரோட்ல இருந்திருக்கும், அதை தாண்டினதுமே அந்த நாட்டோட உருவமும் காணாம போயிடும். இப்போ யாக் பார்த்தா அவங்களோட குடும்பம் மொத்தமே அந்த கார்ல தான் இருக்கு. முன்னாடியே அந்த நைட் நேரத்துல ஒரு வித்தியாசமான வாய்ஸ் கேட்கும்ல, அந்த வாய்ஸ் இப்ப திரும்பவும் கேட்க அது கேட்டாதான் தூக்கம் வந்துரும்ல. சோ தூக்கம் வராம இருக்க யாக்கும் அந்த புத்தும் ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த யாம் முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தால இப்ப ராத்திரி ஆனதுனால அந்த யாம் உடம்புக்குள்ள இருக்கிற ஆவி திரும்பவும் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அதுதான் இப்ப திரும்பியும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்குது. வழக்கம் போல இந்த புத்தோ அந்த யாம கண்ட்ரோல் பண்றதுக்கு அவரோட விரலை எடுத்துட்டு போறாரு. ஆனா யாமும் அவர் விரலை கடிச்சு துப்பிடுறா. ஒரு கட்டத்துல இவங்க போய்கிட்டு இருக்க அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ உள்ள இருந்து உருண்டு புரண்டு வெளியில யாக் எந்திரிச்சு பாக்குறான். இந்த கார் கிராஷ் ஆனதுல அந்த புத்துன்னு இருந்தார்ல, அவரோட மூஞ்சி நசுங்கி அவர் செத்து போயிட்டாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த யாக் வெளியில வந்தா யாம் கையில கன் இருக்குமா. முன்னாடி அந்த புத்து ஒரு மந்திரம் செய்யப்பட்ட ஒரு கன்னை கொடுத்திருப்பார்ல, அந்த கன் இப்ப யாம் கையில இருக்கு. இப்ப யாம்குள்ள இருக்கிற அந்த உருவமும், எனக்கு உங்க குடும்பத்துல யாரையும் கொல்லணும்ன்ற ஆசையே இல்ல, எனக்கு தேவையான உடம்பும் தங்கச்சியோட உடம்பு தான், அதை மட்டும் நான் எடுத்துட்டு ஒழுங்கா போயிருந்திருப்பேன். ஆனா நீங்க என்ன ரொம்பவே பாடா படுத்திட்டீங்க. இருந்தாலும் உங்க ஃபேமிலி கூட எனக்கு விளையாண்டது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்கு. உங்க குடும்பத்துல யார முதல்ல சுட அப்படின்ற மாதிரி அதை பேசிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த சர்ஜன் பாப்பா நாங்க பார்த்ததும் அவரை முதல்ல சுட்டுறா. இப்போ அடுத்தது யார கொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த பெரிய பொண்ணு யார் இருக்கால அவளோட தலையில கண்ணை வைக்கிறா. யாக்கோ இப்பவும் அவன் மனதைரியத்தை விடல. நீ என்ன சுடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நிக்க, யாம் உடம்புக்குள்ள இருக்கிறாவியோ சரி அப்படியே பண்ணிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணை எடுத்து அவன் பக்கம் நீட்டுறா. அது இப்போ சுடவும் செய்யுது. அதே நேரத்துல கீழே அக்கா யாட் இருக்க. அந்த சர்ஜன் பாப்பன் கிட்ட ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை தூக்கி இந்த யாக் கிட்ட அவ போட, துப்பாக்கி சூட்ல இருந்து தப்பிக்கிற அந்த யாக் அந்த கத்தியை வச்சு யாமோட கையிலேயே குத்துறான். முன்னாடி அந்த புத் சொல்லி இருப்பாரு, ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கிற உடம்ப தான் அந்த பேய் தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ யாமோட உடம்போ காயமாயிருச்சு. அதனாலேயே யாமோட வாயில இருந்து கருப்பான ஒரு உருவம் மாதிரி வெளியில வந்து இருக்குது. வெளியில வந்து இருக்கிற அந்த உருவத்தை யாக் அந்த மந்திர புல்லட்டை வச்சு சுட்டு கொன்னுறான். இப்ப கட் பண்ணினா இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க. யாமோ பெட்ல படுத்திருக்கா. அவ பக்கத்துல அவளோட அக்கா யாடு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெளியில யோடும் யாக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப பொழைக்கிறதுக்கு காரணம் சர்ஜன் பாப்பனும் அந்த புத்தும் தான். ஆனா இப்ப அவங்க உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உள்ள யாம காமிக்கிறாங்க. எல்லாமே சரியா போச்சு அப்படின்ற மாதிரி யாட் பேசிக்கிட்டு இருக்க. இல்ல இன்னும் எதுவும் சரியா போகல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யாட் கேட்டா, இப்போ யாமாவோட வாய்க்குள்ள கைய விட்டு பல்ல உடைப்பாலாமா. உடைச்சுக்கிட்டே சிரிக்க வேற செய்யறா. இத பார்த்து யாட் அலறா. இப்போ அந்த யாமோட உடம்புக்குள்ள ஒவ்வொரு இடமா வீங்கிட்டு இருக்கு. முதல் சீன்ல நார்ட்டுக்கு எப்படி வீங்கிச்சோ அதே மாதிரி அவளோட மொத்த குடும்பமும் இப்போ அந்த ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. முதல் சீன்ல நார்ட் எப்படி கோரமா செத்து போனாலும் அதே மாதிரி யாமும் செத்து போயிடுறா. என்னடா இது பங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. படம் முடிஞ்சிருச்சு நினைச்சா அப்பதான் ட்விஸ்ட் வைக்கிறானுங்க. காப்பாத்தப்பட்ட அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் நினைச்சிருந்திருப்போம். ஆனா யாமா அந்த உருவம் கொன்னுருச்சு. யாட் வெளியில பார்த்தா அந்த உருவம் வெளியில நிக்கிற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கிளைமேக்ஸா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ யாமுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு சில நாளுக்கு அப்புறம் முதல் சீன்ல ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு உருவத்தை பார்த்திருப்பாங்கல்ல அந்த மூணு பொண்ணுங்களும். அந்த மரத்துக்கு கீழே பழகினால செய்யப்பட்ட ஒரு வீடு மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துல அந்த ஆவியோட நடமாட்டம் இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அந்த யாக் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குறான். நொறுக்கிட்டு இது முடிவில்லை ஜஸ்ட் ஆரம்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. பார்ட் 2 வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நமக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம். அதான் அந்த மந்திர புல்லட்டை வச்சு சுட்டாங்கல்ல, ஏன் அந்த பேய் சாகல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். மேபி அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் யாக் வெளியில வந்திருப்பான். அப்போ யாம் கையில ஒரு கன் இருந்திருக்கும். அந்த கன் அந்த புத் கொடுத்த கன் தானா அப்படின்றதுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்ல. ஒரு வேலை ஏதோ ஒரு நார்மலான கன்னை வச்சுட்டு அந்த பேய் அந்த கன் தான் அது அப்படின்ற மாதிரி மைண்ட் கேம் ஆடி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி அது பண்ணிருக்கிற அதே நேரத்துல இந்த யாடும் யாக்கும் சேர்ந்து அந்த யாமோட உடம்புல ஒரு காயத்தையும் உண்டாக்கி இருப்பாங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியான பாடியா இருந்தா அதை அந்த பேய் சூஸ் பண்றது இல்ல. அதனாலேயே நாட்டை கொன்ன மாதிரியே இந்த பொண்ணையும் கொண்டு இருக்கு. சோ இப்போ அடுத்தது வேற ஒரு உருவத்தை தேடி அது போகும். மேபி அதுதான் பார்ட் 2 கூட இருக்கலாம். எப்படி இந்த படம் இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம். Until then, நான் உங்க நரேட்டர். This is Narrator's Voice Over. Peace out.